ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு எலிஃபண்ட் கேம்ப்பு. இது ஆந்திராவில் இருக்குது. இந்த எலிஃபண்ட் கேம்ப் பேர் நானியாலா. இது தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருக்குது. சென்னையிலிருந்து இந்த இடம் 230 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. காரில் 5 மணி நேரத்தில் நீங்கள் இந்த இடத்துக்கு போயிடலாம். பெங்களூர்லேருந்து இந்த இடம் 120 கிலோமீட்டர் தான். நீங்கள் இந்த இடத்துக்கு ட்ரெயின்லேயும் வரலாம். ட்ரெயினில் வந்தால் நீங்கள் குப்பம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கணும். சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற எல்லா ட்ரெயினும் இந்த ஸ்டேஷனில் நிற்கும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த எலிஃபண்ட் கேம்ப்பு 35 கிலோமீட்டர். இங்கே ஓலா ஊபர் சர்வீஸ் கிடையாது. நீங்கள் ஏதாவது டாக்ஸி பிடிச்சி அப்படி இல்லைனா ஆட்டோ பிடிச்சி இங்கே வரலாம். இந்த எலிஃபண்ட் கேம்பில் நீங்கள் தங்குறதுக்கு சூப்பராக உடன் ஹோம்ஸ் இருக்குது. வெறும் 1500 ரூபாய்க்கு உங்களுக்கு சூப்பராக ஏசி அக்காமடேஷன் கிடைக்கும். இங்கே இருக்க ட்ராபேக் என்னென்னா இங்கே கேன்டீன் கிடையாது. நீங்கள் ரூம் புக்கிங் வவுச்சரை பார்த்தா அங்கே அவுட் சைட் ஃபுட் நாட் அலவுடுன்னு போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக க்ளீனாக இருந்தது. வாங்க நாம் இப்போ அந்த ரூமை பார்க்கலாம். நீங்கள் மறக்காமல் இந்த இடத்துக்கு வரும்போது சாப்பாடை பார்சல் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வாங்க. இந்த உட்டன் ஹோம் பார்க்குள்ளே இருக்குது. இந்த ரூம்க்கு ஆப்போசிட்டில் ஃபாரஸ்ட் இருக்கும். டாய்லெட் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருந்தது. இது ஃபாரஸ்டில் இருக்கனால நீங்கள் டாய்லெட்டில் தவளையை பார்க்கலாம். இந்த ரூம் புக்கிங் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரூம்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வியூ. ஃபாரஸ்ட்டுன்னு உடனே நீங்கள் வைல்ட் அனிமல்ஸை பார்க்கலான்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இந்த ஃபாரஸ்ட்டில் முயலும் நரியும் தான் இருக்குது. சாயங்காலம் 4 மணிக்கு எலிஃபண்ட்டை குளிப்பாட்டுறதுக்காக எலிஃபண்ட் கேம்ப்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. எலிஃபண்ட் கேம்ப்புன்னு சொன்ன உடனே முதுமலை எலிஃபண்ட் கேம்ப் மாதிரி இங்கே நிறையா எலிஃபண்ட் இருக்குன்னு நினச்சிடாதீங்க. இங்கே வெறும் 2 யானை தான் இருக்குது. இந்த பார்க்குக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ வெறும் 30 ரூபா தான். நீங்கள் இங்கே யானையை குளிப்பாட்டுறத பக்கத்தில் இருந்து பார்க்கலாம். பெங்களூர்லேருந்து நீங்கள் வெறும் 3.5 மணி நேரத்தில் இங்கே வந்துடலாம். நீங்கள் காலையில் 10 மணிக்கு பெங்களூர்லேருந்து கிளம்புனா மத்தியான சாப்பாட்டை முடிச்சுட்டு நீங்கள் 2 மணிக்கு இங்கே வந்து சேர்ந்துடலாம். இங்கே 2 மணி நேரத்துக்கு மேலே உங்களுக்கு வேலை இல்லை. சின்ன பசங்க இந்த பார்க்கை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களால் யானையை தொட முடியாத அதை தொடுறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. யானை பக்கத்தில் இருந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கு யானை பாகன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த லொக்கேஷனோட கூகுள் மேப்பை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த பார்க்கை 5:30 மணிக்கு மூடிடுவாங்க. இந்த பார்க்கை சுற்றி எலக்ட்ரிக் ஃபென்சிங் இருக்குது. உங்கள் ரூம் உள்ளே இருக்கனால உங்களால் வெளியே போக முடியாது. உங்களுக்கு வேண்டிய சாப்பாடை நீங்கள் உங்கள் கேர்டேக்கர்கிட்ட சொல்லி நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சிடணும். இங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டலும் கிடையாது. ஹோட்டலுக்கு நீங்கள் ஒரு 8 கிலோமீட்டர் போகணும். இங்கே இருக்கிறதுலாம் சாதாரண ஹோட்டல் தான். உங்களுக்கு வெரைட்டியான ஃபுட் கிடைக்காது. நாங்கள் இங்கே போயிருக்கும் போது நாங்கள் மட்டும்தான் அந்த ரூமில் தங்கியிருந்தோம். வேறு யாருமே இல்லை. கேர்டேக்கர் அவர் பாட்டு 6 மணிக்கு கேட்டை மூடிட்டு வெளில போயிட்டார். நைட்டு நாங்கள் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நீங்கள் இந்த தப்பை பண்ணாதீங்க. நீங்கள் முன்னாடியே உங்கள் கேர்டேக்கர்கிட்ட சொல்லி சாப்பாடை ரெடி பண்ணிடுங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் சின்ன பசங்களுக்கு ஏற்ற இடம். இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.